ஒருவேளை இங்க வந்து இருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, அம்மா எழுத்து பிரகாரமாக என்னை குழியில போடணுமா? என் சொந்த குடும்பத்தில் கூட என்னை குழியில போடுறாங்க. சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க, உடன் பிறந்தவர்கள், கணவன், மனைவி, மாமியார், மாமனார், வேலை ஸ்தலத்தில் என் அனுதினமும் குழியில போறதான் வேலை. எழுத்து பிரகாரமாக குழியில போடலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் அவர் குழியில் போடும்போது யோசேப்பை போல நானும் கதறுகிறேன், ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லையே. ஒருவேளை நீ வந்திருக்கிறாய், இந்த உலகத்துல சொந்தம்னு சொல்றதுக்கு எனக்கு ஆள் இல்லம்மா. ஆனா சொந்தக்கார அநேகர் இருக்கிறாங்க. நான் தாயை இழந்துட்டேன், தகப்பனை இழந்துட்டேன், எனக்கு சொந்தம் சொல்றதுக்கு யாருமே இல்லை. சொந்தக்கார இருந்தாலும் அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. யோசேப்பை போல அனுதினமும் நானும் குழியில் இறக்கப்படுகிறேன். அனுதினமும் என்னை மனவழிவு உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை பேசி என்னை வேதனைப்படுத்துகிறார்களே. இந்த சூழ்நிலை நான் இங்கு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்று வந்திருக்கிறாயா? உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உனக்கு ஒரு விமோசனம் உண்டு. உன்னை தேடி வருகிற தேவன் உண்டு, உன்னை காண்கிற தேவன் உண்டு, உன்னை ஆதரிக்கிற தேவன் உண்டு, உன்னை ஆதரப்படுத்துகிற தேவன் உண்டு, உன்னை விசாரிக்கிற தேவன் உண்டு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தை சொல்லுவீங்களா? அப்பா அப்பா, இந்த உலகத்துல நம்பிக்கை உண்டானா நீ ஒருவர் மாத்திரதான். அப்பா, இந்த உலகத்துல நம்பிக்கை உண்டானா நீ ஒருவர் மாத்திரதான் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்பாயா? அப்பா, இந்த உலகத்துல ஒரே ஒரு நம்பிக்கை உண்டானால் நீ ஒருவர் மாத்திரதான். உன்னை நம்பிதான் இடத்துல நான் வந்திருக்கிறப்பா. என் கண்ணீரை துடைக்க மாட்டீரோ, என் கவலையை மாற்றி போட மாட்டீரோ. என் கூட இருக்கவங்க கூட யோசேப்பை போல என்னைய குழியில போடுறாங்கப்பா. எழுத்தின் பிரகாரமாக குழியில போடுறதா, ஆனா அனுதினமும் என்னை குழியில் இறக்குகிறார்களே. இந்த குழியிலிருந்து என்னை யார் தூக்கி விட முடியும்? என்னை யார் காப்பாற்ற முடியும்? என் இருதயத்தில் இருக்கிற காயத்தை யார் ஆற்ற முடியும்? நான் தனிமையாய் விடப்பட்டிருக்கிறேனே. ஐயோ, இந்த காயத்தை ஆற்ற யாரால் முடியும்? என் வேதனை யாரிடத்துல போய் சொல்லுவேன்? என் கதையை யாரிடத்துல போய் சொல்லுவேன்? யார்கிட்ட சொன்னா இது புரியும் சொல்லி உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, இயேசு நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். இயேசு மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உன்னை ஆறுதல்படுத்தும்படியாக, உன் இருதயத்தில் இருக்கிற காயத்தை குணமாக்கும்படியாக அவருடைய வல்லமை இப்பொழுது இந்த மத்தியில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? யாரும் இல்லைன்னு சொல்லாதமா, நான் அனாதைன்னு சொல்லாதே, என் தாய் இல்லைன்னு சொல்லாதே, தாய் இல்லாத பிள்ளையா இந்த உலகத்துல வாழ்றேன்னு சொல்லாதே. நான் உனக்கு ஆறுதலா இருக்கிறேன். ஒரு தகப்பன் சுமப்பது போல உன்னை சுமந்து கொண்டு வந்தேன். நீ மறந்துட்டாயா? ஒரு தாயை போல உன்னை தேற்றினேனே, அதை நீ மறந்துட்டாயா? உன் கண்ணீரை துடைத்ததனால் நீ மறந்துட்டாயா? உன்னை என் உள்ளத்தில் வரைந்து வைத்திருக்கிறேனே, அதை நீ மறந்துட்டாயா? எப்பேற்பட்ட குழியிலிருந்து நான் தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவர் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? இப்போதே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.